பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதனுடைய வழியிலே நாம் பஸ்கா பண்டிகையிலே, யூதர்களுடைய பண்டிகைகளாகிய பண்டிகைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்ற தலைப்பிலே, பஸ்கா பண்டிகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானித்து வருகிறோம். இதிலே பஸ்கா பண்டிகையிலே யூதர்கள் அவர்கள் கடைபிடிக்கிறதான 15 படிநிலைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் நாம் பஸ்கா பண்டிகையிலே அவர்கள் செய்கிறதான 2-3 படிநிலைகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக 4-5 படிநிலைகளை நாம் தியானிக்க போகிறோம். இதுல 15 படிநிலைகள் இருக்கிறது. இன்றைக்கு அதுல 4 மற்றும் 5ஆம் படிநிலைகளை நாம் தியானிக்க போகிறோம். அன்பான பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே அவர்கள் 2-3 படிநிலைகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதாவது அந்த 2ஆம் படிநிலை 4 விதமான கோப்பைகள் இருக்கக்கூடிய திராட்சை ரசத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். 3வது படிநிலை ஆகிய அந்த கைகளை சுத்திகரித்தல் என்கிறதான உள்ள கைகளை சுத்திகரித்தல் அந்த படிநிலை பார்த்தோம். இன்றைக்கு 4வது நாம் இன்னொரு படிநிலை பார்க்க போவோம். 4வது அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், கர்பாஸ் என்கிறதான ஒரு காரியத்தை அவர்கள் செய்வார்கள். கர்பாஸ் என்று சொன்னால் பச்சை காய்கறிகளை அவர்கள் உண்ணுதல் என்றதான அர்த்தம். பிரியமானவர்களே, அவர் என்ன செய்வார்கள் சொன்னால், பச்சை காய்கறிகளை இப்படியாக ஒரு பாத்திரத்தில், நேற்று 5ஆம் கோப்பை நாம் வைத்திருந்தோம். அந்த கோப்பைக்கு பதிலாக இதில் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த 5ஆம் கோப்பைக்கு பதிலாக இன்றைக்கு இந்த கோப்பையை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இதில் தண்ணீர் இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இது என்ன தண்ணீர்னு கேட்டீங்கன்னு சொன்னா உப்பு தண்ணீர். அந்த பச்சை காய்கறிகளை அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் உப்பு தண்ணீரில துவைத்து அதை சாப்பிட வேண்டும். இது என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பச்சை காய்கறிகள் அவர்களுடைய வளமான பூர்வீகத்தையும் இந்த உப்பு தண்ணீர் எகிப்தின் தேசத்துல அவர்கள் வடித்த கண்ணீரையும் அடையாளப்படுத்துகிறது. அன்பான பிள்ளைகளே, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, செழிப்பாய் இருந்த எங்கள் வாழ்க்கை கண்ணீராய் மாறி போனது, எங்கள் வாழ்க்கை கண்ணீரும் கம்பளியுமாய் மாறி போனது. ஆனால் இவை எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர் ஆண்டவரே என்றதை கர்த்தருடைய செய்கையை நினைவு கூறுகிற விதத்திலே அவர்கள் இந்த கர்பாஸ் என்கிறதான, அன்பான பிள்ளைகளே, இந்த ஒரு 4வது படிநிலையை அவர்கள் செய்வார்கள். அன்பான பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த அதிகாலையிலே மரியாள் அழுது கொண்டிருந்தால், அன்பான பிள்ளைகளே, மரியாளுடைய கண்ணீரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துடைத்தார். ஏன் அவர் மரியாள் ஏன் அழ வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மிகவும் மற்றவர்கள் வெறுக்கப்படத்தக்க விதத்தில் இருந்தது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை நீ உயர்த்தினீர். இப்பொழுது உண்மை என்னால பார்க்க முடியல ஆண்டவர் சொல்லி அவர்கள் அழுது கொண்டிருந்தால், அன்பான பிள்ளைகள், இயேசு கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய வாழ்க்கை மீண்டுமாக செழிப்பாய் மாற்றுகிறவர் என்பதை இந்த 4வது படிநிலை, அன்பான பிள்ளைகளே, நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அன்பான பிள்ளைகளே, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 5வது படிநிலையை நாம் பார்க்கிறோம். அன்பான பிள்ளைகளை, 5வது படிநிலை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இப்படியாக ஒரு பையில, அதாவது 3 பாகங்கள் இருக்கக்கூடியதான ஒரு வெள்ளை பையில என்ன செய்வார்கள் சொன்னால் 3 அப்பங்களை வைத்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட அப்பங்கள் இல்லை. அதற்கு பதிலாக இலங்கை தேசத்துல யூஸ் பண்ணப்படுகிறதான கிரீம் கிராக்கர் என்கிறதான ஒரு பிஸ்கட் இருக்குது. சரிங்களா? இது நீங்க பார்க்கும் பொழுது இதுல 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். 1, 2, 3. இதுல மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா? மேலே இருக்கக்கூடியதான இந்த அப்பம் ஆபிரகாமையும், நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அப்பம் ஈசாக்கையும், கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியது யாக்கோபையும் குறிக்கிறது. அவர்களுடைய முற்பிதாக்களை குறிக்கிறது. இப்ப இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த நடுபாகத்தில் இருக்கக்கூடியதான இந்த அப்பத்தை எடுப்பார்கள். அன்பான பிள்ளைகளே, அவர்களுடைய அப்பம் புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இதற்கு எபிரேய வேதாகமத்திலே மாட்சா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மாட்சா என்று சொன்னால் புளிப்பில்லாதது என்று சொல்லி அர்த்தம். இந்த கிரீம் கரெக்டாக நீங்க பாக்குறீங்க. அந்த மாட்சா என்கிறதான யூதர்களுடைய அப்பத்துல இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அன்பான, அதுல துளைகள் இடப்பட்டிருக்கும். அதுல நெருப்பினால சுட்டதான தழும்புகள் இருக்கும்.
கர்த்தருடைய கிருபையினால இந்த என்னோட கையில இருக்கக்கூடியதான இதுலயும் சின்ன சின்ன துளைகள் இருக்குது. அதே நேரத்தில் இதுல நெருப்பினால சுடப்பட்டதான அந்த தழும்புகளும் இதுல இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது, ஆனா அது கிடையாது. அன்பார்ந்த பிள்ளைகள், இதையும் பார்க்கும்பொழுது இதுல உப்பும் இருக்காது, இனிப்பும் இருக்காது, வேற எதுவுமே இருக்காது. சும்மா அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த மாதிரி தான், ஆனா அது கிடையாது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த மாட்சா என்கிறதான இதை அவர்கள் நடுப்பகுதியிலிருந்து எடுப்பார்கள். ஈசாக்கை குறிக்கிறதான இந்த அப்பத்தை அவர்கள் எடுப்பார்கள். ஏனென்று சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கர்த்தருக்கென்று பலியிட முன் வந்ததை இந்த மாட்சா அப்பம் நடுப்பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த புளிப்பில்லாத அப்பம் குறிக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த ஐந்தாம் இந்த படிநிலைக்கு எர்ஹாட்ஸ் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். கர்பாஸ் 4வது, இது எர்ஹாட்ஸ் என்று சொல்லி சொல்லுவாங்க. அன்பான பிள்ளைகளை, இப்பொழுது என்ன செய்வான்னு சொன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த 3வது கோப்பையை அவர் எடுத்து, இதை என்னுடைய ரத்தம் என்று சொன்னார் இல்லைங்களா, அதற்கு முன்பதாக ஒரு அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், யூதர்கள் அவர்கள் அப்பத்திற்கான ஒரு துதியை, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுவது வழக்கம். அந்த ஆசீர்வாதம் என்ன சொல்லுகிறது? பூமியிலிருந்து எங்களுக்கு அப்பத்தை விளைவிக்கிற சர்வலோக ராஜாவே, உம்முடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக என்று சொல்லி கர்த்தரை துதிப்பார்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளை, இதை ஆண்டவராகிய இயேசுவும் கடைபிடித்தார். அன்பான பிள்ளைகளே, இந்த அப்பம் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், இது என்னுடைய உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்பான பிள்ளைகளை, ஏன் ஆண்டவர் இந்த அப்பத்தை அவர் சரீரம் என்று சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த அப்பம் புளிப்பில்லாதது, இயேசுவுக்குள்ளே பாவம் இல்லை. இந்த அப்பம் துளையிடப்பட்டது, இயேசு நமக்காய் குத்தப்பட்டார். இந்த அப்பம் தழும்புகளுடையது, இயேசு நமக்காய் காயப்பட்டார் என்பதை இந்த அப்பம் குறிக்கிறது. எனவேதான் இந்த அப்பத்தை ஆண்டவர் எடுத்து அதை ஆசீர்வதித்து கர்த்தரை துதித்து அதை பிட்டு சொன்னார், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிறதான என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பஸ்கா ஆண்டவராகிய இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, பரிசுத்தமான தேவனாகிய அவர் உங்களுக்காக, எனக்காக குத்தப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் உங்களுக்காக, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே நமக்காக இந்த உலகத்திற்கு வந்த பரிசுத்தராகிய இயேசுவை, பாவமில்லாத இயேசுவை, நமக்காக குத்தப்பட்ட இயேசுவை, நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்ட இயேசுவை நாம் நினைவு கூறுவோமாக. யூதர்கள் இந்த அப்பத்தை புளிப்பில்லாத, குத்தப்பட்டிருக்கிற துளைகள் இருக்கிறதான, சுடப்பட்டிருக்கிற தழும்புகள் இருக்கிற அந்த அப்பத்தை அவர்கள் மாட்சா என்கிறதான புளிப்பில்லாத அப்பத்தை உட்கொள்ளுவார்கள். அன்பான பிள்ளைகளே, இது பிட்டு ஒரு பகுதியை சாப்பிட்டுருவாங்க. இன்னொரு பகுதி என்ன செய்வான்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு துணியில என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு மெல்லிய துணியில ஒரு சுற்றி அது வீட்டில ஒரு மூலையிலே ஒளித்து வைத்து விடுவார்கள். வீட்டில ஒரு மூலையிலே அதை ஒளித்து வைத்து விடுவார்கள். அன்பான பிள்ளைகளே, இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அத பஸ்காவுடைய படிநிலைகள் முடிந்த பிறகு ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்துண்டை பிள்ளைகள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ஒளித்து வைக்கப்பட்டதான அப்பத்துண்டுக்கு பேர் அபிகோமன் என்று சொல்லி கிரேக்கத்துல சொல்லப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் வருகிறார் என்று சொல்லி அர்த்தம். இஸ்ரவேல் புத்திரருடைய 2வது தேவாலயம் கட்டப்படுகிற நாட்களிலே இந்த முறை நடைமுறையில இருந்ததாக யூத கலாச்சாரம் சொல்லுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு 2 படிகள் நாம் பார்த்திருக்கிறோம். 4 மற்றும் 5 படிகளை பஸ்காவில நாம் பார்த்திருக்கிறோம். இவைகள் 2மே ஆண்டவராகிய இயேசுவை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரை மாற்றுகிறார் என்பதை அன்பான பிள்ளைகளை 4வது படியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், நமக்காய் குத்தப்பட்டிருக்கிறார், நமக்காக அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த 5வது படி அன்பான பிள்ளைகளை சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, நமக்காய் காயங்களை ஏற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தமான தேவனை நான் நினைவு கூறி, ஆண்டவரே எனக்காய் நீர் குத்தப்பட்டீரே, பரிசுத்தமான தேவனே எனக்காய் நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி அவருடைய தியாகத்தை நினைத்து கர்த்தரை துதிப்போமாக, ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பஸ்காவினுடைய ஆண்டவர் 4, 5 படிநிலைகளை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
தகப்பனே, இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆண்டவரேப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காய் ஆண்டவரேப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்ணீரை மாற்றுகிற எங்களுக்காய் குத்தப்பட்ட உம்முடைய தியாகத்தை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரேப்பா ஸ்தோத்திரம். உமக்குள்ளே நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.